வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். தெய்வம் என்பது நம்மளை காண்பது, நம்மால் காண முடியாது. மனிதர்கள் தெய்வத்தை காண்பது என்பது அரிது. சிலர் தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள், சிலர் தேவனோடு வாழ்ந்திருக்கிறார்கள், தேவனோடு கரம் பிடித்து நடந்த அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு லாரியில் பாருங்கள், ஒரு அருமையான வாலிபர் தள்ளாடி மேலே அந்த டாப்பில் நிற்கிறார். நான் பயந்து போய் பார்க்குறேன். அந்த காலை வேலை அந்த வயிற்றுக்காக அவர்கள் படுகிற கஷ்டம், ஒரு ஒரு உணவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் உழைக்கிற ஜனங்கள் உண்டு. சுமை தூக்குகிறவள், தார் போடுறவள், மழை செப்டி டேங்க் சுத்தம் பண்ணுகிறவள், பல விதமான கஷ்டங்கள் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு பிராய்லர் கடையில் பார்க்கணுன்னு சொன்னால் கோழி என்னைக்கு சாகுன்னு அதுக்கே தெரியாத கூண்டில் இருக்குது. இன்றைக்கி மனுஷனையும் சாத்தான் வேட்டையாடுறான். இந்த வேட்டையாடுகிற அந்த சத்ருவின் போராட்டத்தில் விடுவிப்பதற்கு தான் இன்றைக்கி ஊழியர்கள் இன்றைக்கி போராடுகிறோம், செபிக்கிறோம், உபாசிக்கிறோம், கண்ணீரோடு செபிக்கிறோம், வேதனைகளை மாற்றுகிறோம். உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக, உங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்துக்காக நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் என்பவர்கள் உங்களுக்கு மேல் கரிசனை உள்ளவர்கள், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், இந்த இரவிலே உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு அவருடைய கிருபையின் சமூகம் கூட இருக்கும். உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு நன்மையும் கிருபையும் கொடுக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது இருக்கிற தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். உடைய கிருபையும் பாதுகாப்பும் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க முடியாது. ஊழியக்காரன் செபிக்கிறேன். இந்த இரவு முழுக்க சமாதானத்தோடு, சுகபலன், ஆரோக்கியத்தோடு அவர்கள் ஆண்டவரே நன்கு ஓய்வு எடுக்க, நன்கு புது வல்லமையோடு அதிகாலையில் எழுந்து தங்களுடைய பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய வசனங்கள் அவருடைய இருதயத்தை தேற்றி ஆறுதல் படுத்தட்டும். உங்களுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் வாழ்விலை ஜெயிக்கட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.